பாருங்கள், வீட்டு தோட்டத்தில் யூகேயில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பழம், இழந்த பழம். இழந்த பழமா இல்லாட்டி குழந்த பழமா தெரியா? குழந்தை, நல்ல குழந்தை வர பழம். நண்பர்களே, பிளாக்பெர்ரிக்கு தமிழில் என்ன பெயர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கார்டனில் எத்தனை ஜாய் பல வகைகள் இருக்கு. மாஷாக்கிறதே ஒரே ஒரு ஜாதி. அங்கே ஸ்ட்ராபெரி, மாஷா எல்லாம் ஸ்ட்ராபெரி கடையில் வாங்கிட்டு இது எல்லாருக்கும் கிடைக்கலாம். இது வந்து பரக்கத். மாஷா இல்லை பாரு எப்படி பறக்கத்தை போகுது. இது மாதிரி இந்த காயில கொத்தரையை பாரு, சுபஹா அருமையாக வளர்ந்துருக்குது. இது இது நாங்கள் என்ன வந்து நல்ல இதுதான் பிளாக்பெர்ரி. இது வந்து சுகருக்கு, மூட்டு வருத்தம், பக்கவாதம் எல்லாத்துக்கும் நல்லது. மற்றதுக்கு இல்லையா? அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் தான் அது. அதுக்காகவே எல்லாம் அமைச்சு தந்த மரம் தான் இது. மாஷா அல்லாஹ். அதை பாதுகாக்கணும். நல்ல தேக ஆரோக்கியத்தோடு சரீர சுகத்தோடு வாழட்டும் எல்லாரும். நாங்கள் இதை ஒரு ஜூஸ் ஒன்று செஞ்சு அடிப்போம் இல்லையா சார்? முள்ளு குறவானோம். இங்கே பாரு, இந்த பல வகையை பறித்து கொண்டிருக்கும் இளவரசர் அசா பாருங்கண்ணே. யூகேல இப்போ இவரை பார்த்து நிறைய பேர் இப்போ வருவாங்க. யூகே பாஸ்போர்ட் எடுக்கணும், யூகேக்கு வரணும், இந்த பிளாக்பெர்ரி தின்னு வந்து. ஆனால் இது வந்து சாதாரணமாக ஒரு 100-150 கிராம் வந்து ஒரு 1.5 பவுண்ட் 2 பவுண்ட் விற்கிது. ஆனால் இப்படி ஃப்ரெஷ் காய் கிடைக்கவும் மாட்டேங்குது. எப்படி காய்? சரி, நாங்கள் இப்போ இதை வச்சு ஒரு ஜூஸ் வந்து அடிப்போம் இல்லையா சார்? அப்படியே வீட்டில் கேஷுவல் ஆகிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை தயாரித்து வழங்குகின்றோம். மாஷா அல்லாஹ். பாருங்க, இப்படி ஒரு செழிப்பான காய்ன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்துக்கு நாங்கள் இந்த ஜூஸ் எல்லாம் அடித்து குடிச்சிடுவோம். அதை சுற்றி கவலை இல்லை.